அமைச்சரா பதவியேற்று 4 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே இலாக்கா ஒதுக்கப்படவே இல்ல. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதை பற்றி 2 காரணம் சொல்லலாம். அதாவது அவங்களுடைய அமைச்சருக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் பொறுத்தான் வந்து கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி வெயிட் பண்ணுறாரு என்னவோ தெரில. ஒருவேளை ஜான்குமார் ரொம்ப ஆனஸ்டபிள் மேனு கொடுத்த உடனே இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டாருன்னா டோட்டலாக என்னடா இது ஒட்டுமொத்தமாக இருக்குது இது நடந்த தவறெல்லாம் வெளியே ஒரு மாதத்தில் வெளியே கொண்டாண்டாருன்னு சொல்கிறதுக்கு பயந்து கூட இது வரைக்கும் கொடுக்காம கூட இருக்கலாம். அது என்ன காரணம்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு எப்போ வந்து யாராவது ஒரு சித்தரோ ஒரு அருள் வாக்கோ சொன்னால் மட்டும்தான் வந்து கொடுப்பார் போல இருக்குது. முதலமைச்சருக்கு நான் முதலமைச்சரை பற்றி தான் அப்படி சொல்லுங்க எடுக்கிறேன். முதலமைச்சர் அங்கே என்ன தான் பற்றி தான் சொல்லுங்கிறேன். அவருடைய கட்சியுடைய திருமுருகன் அவர்களுக்கே வந்து கிட்டத்தட்ட 139 நாள் பொறுத்தா அவருக்கு அமைச்சர் போஸ்ட்டே கொடுத்துட்டு அந்த போர்ட்போலியோ வந்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் அமைச்சர் போஸ்ட் கொடுத்துட்டு போர்ட்போலியோ ஒதுக்கவே இல்லை அவருடைய கட்சிக்காருக்கே. ஸோ அப்போ அவருடைய கட்சிக்காருக்கே அந்த நிலைமை இருக்கக்குள்ளே நான் வந்து கூட்டணி கட்சிக்காரர் தானே. ஸோ அதனால் வந்து லேட் பண்ணுறாரு என்னன்னு தெரியல. ஒரு கால் இன்னொரு விஷயமா கூட இருக்கலாம். அதாவது ஜான்குமார் உள்ளே விட்டுட்டோம்னா இவர் வந்து நான் ரொம்ப ஆனஸ்டபிள் மேனு எந்தெந்த தவறுலாம் நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டாந்துட்டா இது வரைக்கும் அது பெரிய அசிங்கமாகிடுமோன்றதுனால கூட கொடுக்காம கூட இருக்கலாம். கொடுத்து பார்த்தோன்னு தான் தெரியும் என்ன நடக்குது அடுத்த ஒரு மாதத்துலன்னு கூட தெரியும். ஒருவேளை அது கொடுத்தா எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுக்காம கூட இருக்கலாம். அப்படி கூட நம்புறேன் சார். நம்மளுடைய சமூக சேவகர் திரு சார்லஸ் மார்டின் சார் அவர்களுடைய நட்பின் காரணமாக தான் உங்களுக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸஸ் பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மேபி இருக்கலாம். அது ஏன்னா அவர் கூட பழக்கம் வச்சனால அவர் பண்ணுற சேவைகள்லாம் யாருக்குமே தாங்க முடியல. ஏன்னா கொடை வள்ளல் அவர் இப்போ பாண்டிச்சேரியில் பூந்து எல்லா இடத்தையும் வந்து வாரி வாரி கொடுக்குறாரு. அவர் கூட நட்பு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை எடுப்பன்னு கூட இது வரைக்கும் கொடுக்காம கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கும் சார்லஸ் மார்டின் சார் அவர்களுக்குமான நட்பு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சார். ஜோஸ் சார்லஸ் மார்டினை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை தான் என்னுடைய குரு, என்னுடைய மாதா பிதா எல்லாமே. அதாவது என்னுடைய இதய தெய்வமே அவர் தான். அவருடைய பிள்ளை அவர் என்ன சொல்கிறாரோ அதுமாரி என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கும் அவருக்குள்ள நட்பு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய பேச்சை வந்து என்னால் மீறிய முடியாது. இது எந்த விதத்துலேயும் மாற்றமே இல்லை. அவர் இங்கே நல்ல முறையில் எக்கச்சக்கமாக சர்வீஸ் பண்ணுறாரு. அது சர்வீஸ் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற கட்சிகள்லாம் வந்து ஒரு அலர்ஜியை ஏற்படுத்துது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லோரும் மிகப்பெரிய கனவு கண்டிருந்தாங்க. அந்த கனவுலாம் ஒரு தகர்த்துருவாரோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வந்து நான் அவருடைய நட்புக்கு கீழே இருப்பேன். இதில் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் சார். டெய்லி பேசிஸில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்ல அறுசுவையான உணவை கொடுத்துட்டே இருக்கீங்க இலவசமாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இதுக்கு வந்து மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஐயா வந்து மார்ட்டின் ஐயா அவர்கள் தான். அங்கே மார்ட்டின் ஐயா வந்து கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய சிறப்பாக வந்து செய்கிறாங்க. அப்போ எங்கள் பாண்டிச்சேரியில் வருவோம் அவங்க பிள்ளை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்ட்டு அதுமாரி தம்பி இப்படிக்கா வந்து பண்ணலாம், எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் பயிர் நிறைய அப்படின்னே அவர் சாப்பாடு போடுற விஷயம்னு உடனே அவங்க குறைவல்ல இல்லை தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ அதன் மூலிமா வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சாப்பாட்டுக்கு அள்ளி கொடுக்குற குறைவல்ல அவர் தான். இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3600 பேர்கிட்ட வந்து சாப்பிட்றாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாகூருக்கு இங்கே வந்து கலவை சாப்பாடு மாதிரி ஒரு 2000 பேருக்கு வந்து போகுது. இங்கே காமாநகர் எம்எல்ஏ ஆஃபீஸில் டெய்லி வந்து ஒரு 1000 பேர் சாப்பிட்றாங்க. மலைப்பேட்டில் அங்கே ஒரு கிலோமீட்டர் அது வாடகை எடுத்து அங்கே ஒரு 600 பேர்கிட்ட சாப்பிட்றாங்க. வாரத்தில் வந்து 6 நாள் சாப்பாடு போடுறோம். ஞாயிற்றுக்கு மட்டும் விடுமுறை விட்டுடுறோம். திங்கக்கிழமை வந்து ஒரு சிக்கன் போடுறோம். புதன்கிழமை வந்து இறா வச்சு போடுறோம். வெள்ளிக்கிழமை வந்து வஞ்சரம் மீன் வச்சு மீதி 3 நாள் செவ்வாய் வேலை சனிக்கிழமை இதில் வந்து வெஜிடேரியன் வந்து கொடுக்குறோம். நான்வெஜ் இருக்கிறப்ப வந்து வெஜிடேரியனை சேர்த்து கொடுக்குறோம். இப்போ நான்வெஜ் பிரியர்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சாப்பிட்றான்னு வச்சுக்கங்களேன். அதில் ஒரு 50 பேர் வந்து வெஜிடேரியன் பிரியராக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வெஜிடேரியனுக்கு வந்து ஒரு 2 ஐட்டம் சாப்பாடு, சாம்பார், ஒரு 2 கூட்டு, ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம் கொடுத்துட்றோம் நான் வெஜிடேரியன். அப்போது சார் சார்லஸ் மார்டின் சார் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் உட்பட கல்யாண சுந்தரம் சார் எல்லாருமே ஆதரவாக இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவருக்கு திரு நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நாராயணசாமிக்கு வந்து அடிப்படை விஷயமே தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அதாவது வந்து கட்சித் தலைவருக்கு எங்கன்னா வந்து எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. இந்த அடிப்படை ஒன்று கூட அவருக்கு தெரியல. ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏதாவது கட்சி தாவல் சட்டத்துக்கு பிற்பாடு ஏதாவது நம்ம புறம்பாக ஏதாவது செயல்பட்டால் அது வந்து கட்சித் தலைவர் வந்து நேராக வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லணும். சபாநாயகர் வந்து அதுக்கு பிற்பாடு வந்து நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் பண்ணுறது சமூக சேவகர். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எந்த கட்சியும் சேராதவர். அவர் வந்து ஒரு இயக்கம் பேரில் வந்து நல்லது செய்யுங்கிறாரு. அவர் கொடுக்குற உதவியை வாங்கி மக்கள் கொடுக்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் எந்த தப்புமே இல்லை.
நீங்கள் சொல்கிற மாரி நானும் கல்யாண சுந்தரமும் கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு இருந்தாருன்னா கட்சித் தலைவர் ராமலிங்கம் வந்து நேராக சபாநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு எங்களுடைய பதவியை பறிவிக்கலாம். நாங்கள் என்ன பிஜேபியை தான் இன்னும் இருக்கிறோம், நாங்கள் ஏதாவது கட்சியாக மாறுறோம். இது வரைக்கும் பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கிறோம், எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், எல்லா கூட்டத்துக்கும் போகிறோம், எந்த போராட்டத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் அவர் பேசுறதுல அடிப்படையே வந்து தவறு. அவர் ஏதோ எப்போதும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை வளருவார், அது மாதிரி வளர்ட்டார். மற்றபடி அவர் நல்ல மனுஷன். சார், சமீப காலத்துல நம்ம சார்லஸ் மார்ட்டின் சார் அவருடைய செயல்களை பார்த்து ஆளும் கட்சியா இருக்கட்டும் இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கட்டும் பயப்படுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா சார்? நிச்சயமாக அவர் பண்ணுற சேவைகள்லாம் பார்த்துட்டு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து அவரே செய்கிறாரு, அரசாங்கமே அது வந்து தடுக்குது. ஒரு பொதுவாக வந்து நீங்கள் சாக்கடை சுத்தம் பண்ணுறது, கால்வாயை சுத்தம் பண்ணுற விஷயம், குப்பை அள்ளுறதுலாம் வந்து ஒவ்வொரு இயக்கம் செய்யும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணோம். ஆனால் இவர் செஞ்சால் மட்டும் உடனே தடுக்கிறாங்க, நாங்கள் அதை டெண்டர் விட்டோம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த அனைத்து கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, அதை ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளும் சரி, சார்லஸ் மார்ட்டின் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பொறுக்க முடியாமல் இவர் ஏதாவது அரசியலுக்கு வந்து நமக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவார்ன்ற தாக்கமும் பயமும் வந்து அவங்களுக்கு இருக்குதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. புதுச்சேரியில சமீபத்துல குடிநீர்ல கழிவு நீர் கலந்தது அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆச்சு. அது பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு புதுச்சேரிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நெல்லித்தோப்பு பகுதிகளுக்கும் இருந்துச்சா, இருக்குதா, இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து இரும்பில் தான் வந்து பைப் இருந்தது. ஸோ அப்போ இரும்பு பைப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செரிக்க ஆரம்பிக்குது. செரிக்க ஆரம்பித்தோடனே மண்ணில் வந்து இந்த கழிவு நீர் வந்து நம்ம கலந்துருவோம். அதில் வழியாக உள்ளே போய் மக்கள் வந்து சாப்பிட்டு பல பேர் இறந்துறதுலே வாய்ப்பு வந்து இருந்திருக்குது. ஸோ அப்போ அந்த கழிவு நீர் கலந்தனால பல பேர் உயிரை வந்து இழந்துட்டாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்து பிளாஸ்டிக் பைப்பை வந்து போட்டாச்சு. பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் அழிஞ்சு போகாது, அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ இப்போ எல்லாத்தையும் கான்கள்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க, அதில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறது மக்களுக்கு வந்து இந்த தண்ணீரே வந்து நீங்கள் வந்து அருந்தாதீங்க, நேராக டேரெக்டாக ரெயின் வாட்டர் குடிங்கன்னு தான் சொல்லிக்கிறோம். இப்போ அது சரி பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. அதனுடைய தாக்கம் வந்து அந்த நேரத்தில் இருந்தது. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கனாக்கா பைப்போட ஒன்றா போகும், இந்த இதில் இருக்கிற கழிவு வந்து அதில் கலந்து போயிடுச்சு. ஸோ அதில் பப்ளிக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. முன்னெல்லாம் வந்து தொட்டி மாதிரி வச்சு அதில் விட்டுட்டு வெறும் சாக்கடை மட்டும் வெளியே சாக்கடையில் போயின்னு இருக்கும். இப்போ வந்து நேராக என்ன பண்ணுறாங்க, அது அரசாங்கம் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பைப்பு கொண்டாந்து கொடுத்து அந்தந்த இடத்துல அந்த தண்ணியை கொண்டாந்து அதை சேவ் பண்ணி அதை வந்து ஒரு மற்ற விஷயத்துக்கு வந்து அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. அதில் கொஞ்சம் ஃபெயிலியர் தான், அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர். ஸோ அதனால் வந்து இப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணீரை வந்து எல்லாருக்கும் மக்கள் நல்ல தண்ணி கிடைக்கிற மாதிரி ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிறாங்க. சார், நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட இந்த கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பயங்கரமாக கோவப்படுறேன். கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் அது நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒத்து வராது. ஏற்கனவே தமிழ்நாடும் இது மற்ற ஸ்டேட்டில் வந்து இது கிடையாது. மற்ற நம்ம பாண்டிச்சேரி அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இது வந்து ரொம்ப தோல்வி. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மகாலிபுரத்தில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து அது ஸ்கீம் வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. நம்மக்கிட்ட அந்த வரப்பிரசாதம் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 84 ஏரிகள், 85 ஏரிகள் இருக்குது, 650 குளங்கள் இருக்குது. இதில் வந்து அரசு கையகப்படுத்தி போக மீதி உள்ள இடங்களெல்லாம் அந்த குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரணும். இது மாதிரி நம்ம தூர்வார்த்தோம்னா நல்ல மேடை ஒவ்வொன்றும் வந்து பள்ளப்பகுதியாக இருக்கும். எங்கள் குளங்களும் சரி, ஏரிகளும் சரி. அப்போ நிறைய பள்ளப்பகுதி இருக்கக்குள்ள அந்த ஆறுகளும் சரி, நம்ம குளங்களும் சரி, நல்ல மேடு பகுதி ஆகிடும். ஸோ அப்போ மழை பெய்யும் பொழுது நேராக அந்த மழை வந்து அதுக்குள்ளே நிரம்பி வழியுது பாருங்கள். வழிய தண்ணி ஃபுல்லாக வந்து நேராக கடலுக்கு தான் போகுது. என்னுடைய விஷயம் என்னென்னா, கடலுக்கு போகட்டும், அது எப்படி போக வேண்டும்னா அந்த ஏரி குளங்களுக்குள்ளேயே ஒரு 100 அடி 150 அடி ஆழமான பைப்புகளை வந்து உள்ளே போடணும். உதாரணத்துக்கு ஒரு உஸ்டேரிக்குன்னு வச்சாங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடிக்கு ஆழம் மட்டும் வச்சாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு 150 அடி அளவில் ஆழத்தில் நீங்கள் ஒரு பைப்பை போட்டு அங்கேருந்து நிரம்பி வழிகிற தண்ணியை மேலேருந்து ஒரு 2 அடிக்கு மட்டும் ஸ்லாட்டாக ஓட்ட போட்டோம்னா தண்ணி எல்லாம் வந்து அதில் மழை தண்ணியெல்லாம் என்ன ஆகும், அதுக்குள்ளே போகும். அந்த தண்ணி எங்கே போகும், பூமிக்கு அடியில் போகும். பூமிக்கு அடியில் போன உடனே பூமிக்கு அடியில் வந்து ஒவ்வொரு இடமும் நம்ம பூமியில் பாருங்களேன், கரிமணல், வண்டல் மண், அடுத்தது பாறைகள், அடுத்து மணல் பகுதி அப்படி இருக்கும். அந்த மணல் பகுதியில் கொண்டு போயிட்டு இந்த பைப்பை கொண்டு விட்டுடணும். ஸோ அப்போ அந்த பைப்பில் வந்து எல்லா தண்ணியும் உள்ளே வந்து இறங்கும். ஒட்டு மொத்தமாக கற்பனை பண்ணி பாருங்கள். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒட்டு மொத்தமாக 1,85,000 வீடுகள் இருக்குது.
1,85,000 வீட்லேயும் ஒரு 5 இன்ச்சு பைப்பு, இந்த 5 இன்ச்சு பைப்பை உள்ளே கொண்டாந்து போய் இறக்குறோம். இறக்கி எல்லா மழை தண்ணியும் அவங்க வீட்டில் பெய்கிற அத்தனை மழை தண்ணியும் அதுக்குள்ளே வந்து விடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து 85 ஏரிகளையும் இதே மாதிரி தூர்வாரி ஆழப்படுத்துகிறோம். அதே மாதிரி வந்து 650 குளங்கள்லையும் தூர்வாரி ஆழப்படுத்துகிறோம். ஆழப்படுத்திட்டு அந்த பைப்பை உள்ளே கொண்டு உடனே இருக்கிற மழை தண்ணியெலாம் அது உள்ளே குத்தும். உள்ளே போக 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 என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம அந்த தண்ணீரை எடுத்தோம் பாருங்கள், அந்த இடம் வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும் பொழுது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் நீர் வந்து ஊடுருவதுக்கு வந்து சக்தி இருக்குது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு எந்த இடம் வெற்றிடம் ஏற்படுதோ அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் நீர் வந்து ஊடுருவோம். அந்த 200 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் நீர் ஊடுருவுது. நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஊடுருவுது. ஸோ அப்போ அந்த ஊடுருவதுனால நம்ம அந்த தண்ணியை மறுபடியும் எடுத்துக்கிறோம். எடுத்து நாம் என்ன பண்ணுறோம், மக்களுக்கு அறியாமை நேராக ரோட்டில் பெய்யுது, மேலே காவேயில் பெய்யுது, கொண்டு போய் கடலில் போய் விட்டுறான். நீங்கள் அப்படி விடாதீங்கடா, நேராக பூமிக்குள்ளே விடுங்க. பூமிக்குள்ளே விட்டால் அந்த தண்ணி போய் உள்ளே போகும். உள்ளே போய் பள்ளப்பகுதியான கடலுக்கு போகும். பள்ளப்பகுதியான கடல் போக்கில் என்ன பண்ணும், ஏற்கனவே கடல் தண்ணி கலந்துக்குதுல, அதெல்லாம் அடிச்சுனே போகும். ஸோ இதுதான் ரொட்டேஷன். அப்போ ரொட்டேஷனில் பண்ணின்னு இருக்கக்குள்ளே இந்த மழை தண்ணியை ஃபுல்லாக உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கடல் தண்ணிலாம் உள்ளே போயிடும். நாங்கள் இங்கே ஒரு நாளைக்கு வந்து 7 கோடி லிட்டர் தண்ணி வந்து எடுக்கிறோம். அந்த 7 கோடி லிட்டர் தண்ணீரும் வந்து எடுக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சுது, 52 சென்டிமீட்டர் மழை. 52 சென்டிமீட்டர் மழைனா நம்ம 7 வருஷத்துக்கு பாண்டிச்சேரி மக்கள் அதை குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பாருங்கள், ஒரே ஒரு நாளில் பெஞ்ச மழை 7 வருஷத்துக்கு பப்ளிக் குடிக்கிறதுக்கு மட்டும், குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு மற்றதுக்கெலாம் இல்லை, குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த தண்ணி மட்டும் பயன்படும். உதாரணத்துக்கு அந்த நேரத்தில் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வீட்டில் மட்டும் அன்றைய தினத்தில் வந்து கிட்டத்தட்ட 360 கேன் எடுத்துட்டோம். 360 கேனை எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேன் வந்து செலவாகுது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கிணறு இருக்குது. மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிணத்துக்கு போயிடும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் மழை தண்ணியை பிடிச்சி நான் ஒரு கேனில் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறோம். அந்த தண்ணி தான் வந்து பயன்படுத்துகிறோம். அதில் தான் சமைக்கிறோம், அதில் தான் குழம்பு வைக்கிறோம், அதான் குடிக்கிறோம். எல்லாம் நாங்கள் சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து அந்த டிடிஎஸ்ஸில் வந்து மிக மிக குறைவான விஷயம், ரொம்ப நல்லா சிறப்பாக வந்துருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடல்நீர் திட்டம் வந்து வந்து வேஸ்ட்டு. இந்த கடல்நீர் குடிநீர் ஆக்கிற திட்டம் வந்து அப்ராடு வந்து ஒத்துக்கும். அவங்க அப்ராடு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வேறு வழி எந்த சோர்ஸுமே இல்லை, கடல் நீரை மட்டும்தான் குடிநீர் ஆக்கிற சோர்ஸ். ஸோ அப்போ கடல் நீரை குடிநீர் ஆக்கிட்டு அதிகப்படியான மெமரின் போடணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சாங்களேன், நீங்கள் 7 ரூபாய்க்கு கேன் வாங்குறீங்கன்னு வச்சாங்க, அந்த 7 ரூபாய்க்கு கேன் வாங்கக்குள்ளே அந்த தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். மீதி இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி எதுக்குமே பயன்படாது, செடி குதிரை கூட செத்து போயிடும். ஸோ அதை வந்து வேஸ்டேஜ் வந்து கடலுக்கு தான் வந்து விடணும். அந்த தண்ணியை வந்து கால்வாயில் விட வேண்டிய தண்ணீரை இப்போ வந்து நம்ம சாதாரண தண்ணீரையே அதில் வந்து டிடிஎஸ் போக அந்த கெட்ட தண்ணி எப்படி இருக்கும், எவ்வளோ உப்பு கரிக்கும். ஸோ கடல் நீரை உப்பு அதுலேருந்து தண்ணி எடுக்கக்குள்ள எவ்வளோ மெமரின் பண்ணணும். அந்த மெமரின் போட்ட தண்ணி, அந்த மீதி இருக்கிற தண்ணி எவ்வளோ உப்பு கரிக்கும். அந்த உப்பு கலந்த தண்ணீரை நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் அதை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ கட்டாயபரமாக உயிரினங்கள்லாம் வந்து இறந்து போயிடும். அது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கடல் நீரில் ஊற்று இருக்குது, 4 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டர் அளவில் போனோம்னா கடல் நீரில் நல்ல நீர் வந்து ஊற்று எடுக்கும். அதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 வாட்டர் எல்லா தண்ணியை விட. கடலுக்குள்ளே வந்து நல்ல தண்ணி ஊற்று எடுக்கும். அந்த தண்ணியில் கொண்டு போயிட்டு இங்கேருந்து வர்ற அந்த பைப்பில் கொண்டு போயிட்டு அந்த தண்ணியில் கொண்டு விடுவாங்க. இங்கே விட முடியுமா, விடவே முடியாது. அவங்களுடைய வேலை என்னன்னா, நிறைய பொருட்செலவில் அப்புறம் தான் வந்து எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிலாம் இன்றைக்கி ஃபுல்லாக கடல் நீரை தான் வந்து குடிநீர் ஆக்கி குடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி எங்கே வந்து அந்த கடலுக்குள்ளே நல்ல தண்ணி உபரி ஆகுதோ அந்த தண்ணியில் போய் அந்த உப்பு தண்ணி போய் கலப்பாங்க. கடந்து வளர்ந்து என்னன்னா 2 மேக்ஸிமம் ஆகிட்டு சாதா தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து அப்ராடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லு. நம்ம பாண்டிச்சேரிக்கு இது ஏதுவாகும்னா மிகப்பெரிய செலவு. அவ்வளோ பெரிய செலவு பண்ணுறத நேராக நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட 1650 கோடி கேட்குறாரு. நான் சொல்கிற ஸ்கீம் வெற்றி மொத்தமாக 650 கோடி தான். இந்த எல்லா குளங்களையும் தூர் வாடுறது, எல்லா ஏரிகளையும் தூர் வாடுறது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம அரசாங்க செலவுலேயும் வந்து பைப் போட்டு வைக்கிறது, ஒட்டு மொத்தமாக 650 கோடி தான். நீங்கள் 1650 கோடி மத்தியில் கேட்குறத 650 கோடி செலவு பண்ணிட்டுப்பாங்களே. ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம பிரான்ஸ் அரசாங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டு மக்கள் அங்கே குறை சொன்னனால பாண்டிச்சேரியில் குடிக்க தண்ணி இல்லாதனால பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு 1540 கோடி அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏஎஃப்டி ஸ்கீம் பிரகாரம் கடனாக தான் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுக்கல. அந்த கடனை திருப்பி அரசாங்கம் கட்டணும். அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, நேராக ஆழ்குழாயில் நாங்கள் எடுத்து
தண்ணீர் எடுத்து மக்கள் கொடுப்போம். நீங்கள் 1000 அடியில் பண்ணி வச்சாங்களேன் நல்ல தண்ணி கிடைக்கும். இப்போ நம்ம 1000 அடிக்கு உள்ளே போனோம்னா மிகப்பெரிய ஏரி மிகப்பெரிய குளங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த குளங்கள்லேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தான்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கிடைக்கும்? ஒரு 6 மாதம் கிடைக்கும், 7 மாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும்போது பே ஆஃப் பெங்கால் நமக்கு நேராக இங்கே வங்காள விரிகுடா இருக்குது. வங்காள விரிகுடா நேராக அங்கே போய் உட்காந்துருக்கும். உட்காந்தோடனே மறுபடியும் அந்த இடம் வந்து உப்பு கரிக்கும். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நெய்வேலி 42 கிலோமீட்டர். அவங்க என்ன பண்ணுறாங்க, 42 கிலோமீட்டரில் நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 அடி ஆழம் போயிட்டாங்க. 450 அடி ஆழம் போகக்குள்ளே அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றுறாங்க. தண்ணி வெளியேற்றக்குள்ளே நேராக நம்முடைய வங்காள விரிகுடா நேராக அங்கே போயிடுது. கிட்டத்தட்ட 23 கிராமத்தில் உப்பு தண்ணியாக கலந்து போயிடுது. ஸோ உதாரணம் இங்கே பக்கத்தில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது. இதுக்கு தான் இந்த ஸ்கீமுக்கு நான் தண்ணீரை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணவன், அறிஞ்சவன், மற்ற எல்லா கண்ட்ரியும் போய் அறிஞ்சவன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அதை பற்றி நான் சட்டசபையில் பேசுகிறேன். தயவுசெய்து இந்த ஸ்கீம் வேண்டாம், நான் சொல்படி கேடுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போ பேசுனாலும் நேராக போயிட்டு சிஎம்மும் பிடபிள்யூ மினிஸ்டரும் நேராக உள்ளே போய் உட்காந்துக்கிறேன். என் பேச்சை கேட்குறதே இல்லை. நானும் இந்த தொடர்ந்து 5 வருஷமாக கத்தி கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து வந்து மழைநீரை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், குளங்களை வெட்டணும், ஆறுகளை வந்து தூர்வாரணும்னு சொல்கிறோம். ஒன்றும் யாரும் கேட்க மாட்டுறாங்க. நான் பாண்டி என்னுடைய கடமை மட்டும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறேன். எதிர்காலத்தில் நல்ல விஷயம் நடக்குன்னு நான் முழு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நீங்கள் மாநில அந்தஸ்து வேணும்னா நீங்கள் மாநிலத்தில் இன்றைக்கி வந்து 13,653 கோடி வந்து உங்களுக்கு பட்ஜெட். நீங்கள் பாண்டிச்சேரியாவில் சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு வருமானமே 7,000 கோடி தான் கிடைக்கும். மீதி 6,653 கோடி யார் கொடுக்குது? மத்திய அரசு கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்கும். பாண்டிச்சேரியில் வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். இன்னும் இது வரைக்கும் கொடுக்க முடியல.